bloody sweet, bloody sweet, bloody sweet, bloody sweet. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அரீஸ் vlog zone. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஏன் உங்கள் மசில் க்ரோ ஆக மாட்டேங்குது. நீங்கள் கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஸ்லீப் கொடுத்து மசில் க்ரோ ஆகலைன்னா இந்த 3 ரீசனால தான் இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒர்க் அவுட், செகண்ட் ஒன் வந்து டயட், தேர்ட் ஒன் வந்து ஸ்லீப். இந்த 3 விஷயத்தில் நீங்கள் எதனா ஒரு விஷயத்தில் லேக் ஆனால் கூட உங்கள் ப்ரோக்ரஸிவ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஒர்க் அவுட் தான். ஒர்க் அவுட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்ட்டு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் மசிலை க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? எஸ், த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், மசில் மைண்ட் கனெக்ஷன். நீங்கள் மசில் மைண்ட் கனெக்ஷன் இல்லாத ஒரு ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது சுத்தமாக வேஸ்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு மசில் மைண்ட் கனெக்ஷன்னால என்னான்னு தெரியாது. மசில் மைண்ட் கனெக்ஷன்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் மசில் ட்ரெயின் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் எடுத்துக்கோங்க. பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோக்கஸ் எல்லாமே செஸ்ட் மேலே தான் இருக்கணும். அண்ட் அது விட்டுட்டு ஷோல்டரில் மசில் மைண்ட் கனெக்ஷன் வச்சுட்டு ஒரு ராங் ஃபார்மேஷனில் ஒரு ஒர்க் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு க்ரோத் வரவே வராது. ஏன்னா உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியல் செஸ்ட்டில் நீங்கள் அப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க. இன்னும் ஒரு டீட்டெயில் எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, இப்போ நீங்கள் வந்து பாரில் ஒரு 30 kg ஆட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் லிமிட் தாண்டியே நீங்கள் அதை எடுத்துகிட்டு பர்ஃபார்ம் பண்ணும்போது ஆஃப் ரெப்ஸில் அடிச்சுட்டு அந்த ஃபார்மேஷனே இல்லாமல் மசில் மைண்ட் கனெக்ஷனே இல்லாமல் ஒரு ரெப்பு நீங்கள் போடுறீங்கன்னா அது சுத்தமாக வேஸ்ட். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பெஞ்ச் ப்ரெஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது உங்கள் ஃப்ரண்டல்ஸோ உங்கள் ட்ரைசெப்ஸோ இன்வால்வ் ஆகிடும். உங்கள் ஃபுல் பொட்டென்ஷியல் செஸ்ட்டை நீங்கள் யூஸே பண்ண மாட்டீங்க. அதனாலே உங்கள் மசில் க்ரோத் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் செஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் செஸ்ட் மேலே இருக்கணும். செஸ்ட் மசில் எந்த மசிலை நீங்கள் டார்கெட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அந்த மசிலில் நீங்கள் டார்கெட் பண்ணி ஒரு கரெக்டான ஃபார்மில் ஒரு ரெப்பு பண்ணிங்கன்னா தட் இஸ் வாட் கால்டு மசில் மைண்ட் கனெக்ஷன். செகண்ட் ஒன் இஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜிம்முக்கு போயிட்டு ஒரு எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணோன்னா ஃபுல் ஓவர் வெயிட் போட்டுட்டு அதில் ஆஃப் ரெப்ஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் நாட் அ குட் ஒர்க் அவுட். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெஞ்ச் ப்ரெஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்கள் லிமிட்டே வந்து ஒரு 40 kgனா அதில் வந்து ஒரு 70 kg ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் ரெப்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ஒர்க் அவுட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணனா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் இருக்கணும். ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எப்படின்னா, நீங்கள் ஒரு மசிலை ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா அதை ஃபுல் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு ஒரு எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் அதில் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். 100% ஆஃப் மசிலை யூஸ் பண்ணுறீங்கன்னு அதில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெஞ்ச் ப்ரெஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 50 kg ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் ரெப்ஸ் அடிச்சிங்கன்னா அதில் க்ரோத் கிடைக்கும். ஆனால் ரொம்ப ஸ்லோ ப்ரோக்ரஸ் கிடைக்கும், ப்ளஸ் இன்ஜுரியும் ஜாஸ்தி. இதுவே நீங்கள் 100 kgஸ்க்கு பதிலாக ஒரு 70 kgs ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஒரு ரெப்பு அடிச்சிங்கன்னா தட் இஸ் கால் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இத்தியோ மசில் மைண்ட் கனெக்ஷனையும் ரெண்டோ ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணிங்கனாலே போதும். இதனால் உங்களால் சீக்கிரம் மசில் க்ரோத் ஆக முடியும். நீங்கள் ஆஃப் ரெப்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு மசில் மைண்ட் கனெக்ஷன் இல்லாமல் ட்ரெயின் பண்ணிங்கன்னா மசில் க்ரோத் ஆகாது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் ஒரு வெயிட்டில் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணின்னு இருப்பீங்க ஒரு எக்ஸசைஸை. அதுக்கப்புறம் நீங்கள் அதிலே ஸ்டிக் ஆகிட்டீங்கன்னா உங்களால் மசில் க்ரோத் பார்க்கவே முடியாது. நீங்கள் ஸ்லோவாக வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணால் தான் உங்களால் மசில் க்ரோத் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 60 kgல நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸ் அதிலே நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆகிட்டீங்க. ஈஸியாக உங்களால் 10 to 12 ரெப்ஸ் போக முடியுதுன்னா 60லேருந்து ஒரு 70 kg போகணும், 70லேருந்து 80 kg போகணும். ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட் ஸ்டார்டிங் வந்து இப்போ 60லேருந்து நீங்கள் 100 kgs பண்ணுறேன், நான் 90 kgs பண்ணுறேன் அப்படின்னு போனீங்கன்னா இன்ஜுரியில் தான் போயிட முடியும். ஸோ ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஓவர்லோட் பண்ணி உங்கள் மசில் நீங்கள் க்ரோ பண்ணணும். இந்த 3 விஷயத்தில் தான் ஜிம்மில் நிறைய பேர் லேக் ஆகுறது. ஸோ இந்த 3 விஷயத்த மைண்டில் வச்சுக்கின்னு நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களால் மசில் க்ரோத் பார்க்க முடியும். இந்த 3 விஷயம் எதுனா மைண்ட் மசில் கனெக்ஷன், ப்ரோக்ரெசிவ் ஓவர்லோட், ரேஞ்ச் ஆஃப் மோஷன். இந்த 3 விஷயத்த நீங்கள் மைண்டில் வச்சுக்கினீங்கனாலே போதும். எவ்ரி திங் இஸ் ஈஸி. அப்பார்ட் ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் வீடியோவில் டயட்டில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டயட் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணணும்னா வெயிட் கெயின் பண்ணணும்னா நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. See you in the next video.